மக்களே, நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம மதியானம் மணி 12 மணிக்கு வந்தோம். இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ நைட்டு வந்து ஃபுல் ரைடிங்கு. யாருமே நம்ம பசங்க தூங்கவே இல்லை. எல்லாம் தூங்கிடுவாங்க, எல்லாம் தூக்கம் வரும், இடையில நிப்பாட்டணும், ரூம் போகணும் அப்படி யோசித்தோம். ஆனால் யாருமே தூங்கவே இல்லை. நைட்டு மணி 12 மணிக்கு எடுத்தோம். காலையில் மணி 12 மணிக்கு தான் வந்தோம். சரி, மதியம் 12 மணிக்கு தான் வந்தோம். பசங்க ரொம்ப வெறி கொண்டு அப்படியே ஓட்டி வந்தாங்க. மூணார் ரோட்டில் டச் பண்ணி இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. நம்ம அப்படியே வராமல் மேப்பில் பார்த்து அப்படியே வந்துட்டோம். அதில் வந்து ஃபில்டர் பண்ணாமல் விட்டாச்சு. அதனால் கொஞ்சம் ரோடு வந்து ப்ராசஸிங் ரோட்டில் வந்தோம். போட்டு சல்லின்னு எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கிலோமீட்டர்லேயே வர வேண்டியதை 10 கிலோமீட்டர் போய் சுற்றி வந்தோம். கொஞ்சம் பசங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துட்டாங்க. ஸோ மதியம் வெளியில் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டோம், நீட்டாக இருந்துச்சு. இப்போ நைட்டு வந்து கேம்ப் ஃபயரு ப்ளஸ் பார்பிக்யூ சொல்லியிருக்கோம். ஸோ கேம்ப் ஃபயருக்கு இங்கே தான் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் லைட்டை எப்படி வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரெசார்ட்டை உங்களுக்கு தனியாக நான் சுற்றி காட்டுறேன். இப்போயும் காட்டுறேன், காலையிலேயும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நைட்லாம் லைட்டாக மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஆனால் நல்ல பிளேஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வரீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நம்ம பசங்க 7 பேர் மட்டும்தான் இருக்கோம். வேறு யாருமே கிடையாது. வந்துட்டாங்க, பார்பிக்யூ கேம்ப் ஃபயர் ரெடி பண்ண வந்துட்டாங்க. ஸோ சுற்றி யாருமே கிடையாது. ஒரு ஏக்கரால் நல்ல தரமாக பண்ணியிருக்காங்க. சில வந்து அப்படியே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அப்படியே காட்ட முடியல. காலையில் காட்டுறேன். அந்த சைடு பாருங்கள், ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது. இப்போ சொல்ல வந்து டென்ட் ஸ்டே தனியாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓவராலாக இங்கே உள்ள பாருங்கள், லைட் போட்டு ஒரு நல்லா பார்க்கிங் மாதிரி இருக்குது. தூரம் இருக்குது. அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த பக்கம் டிஸ்கோ டான்ஸ் அது மாதிரி எல்லாம் இருக்குது. ரெயின் வாட்டர் இருக்குது. அந்த பக்கம் டிஜே. மேலே நம்ம ரூம் போட்டிருக்கோம். ஸோ அது இங்கே லைட்டிங் எல்லாமே இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு காலையில் காட்டுறேன். நம்ம பசங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். யாரா நுவு இருட்டில் இணை பிரியாமல் நண்பர்கள் போல இருக்கீங்களாடா? கருகருன்னு தெரியுதேடா. பைத்தியம். இது அப்படித்தான் அப்போதைய போல வரும், கண்டுக்கூடாது. ரெசார்ட்டை நானும் சுற்றி பார்க்க போகிறேன். இந்த பசங்களோட நானும் கொஞ்சம் போகிறேன். சிலிண்டரா? டென்ட் ஸ்டே. இல்லை 7 பேர் தங்கக்கூடிய ஸ்டேவை ஏரி ஸ்டே என்ன பற்றி அவன் ஏரி டென்ட். டோட்டலாக இதில் எத்தனை டென்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 10 இருக்கு. வாவ், லைட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்களே. ஆமாம், வேறு 3 பேர் படுக்கலாம். மக்களே வணக்கம் மக்களே. மைக்கு வச்சு சாங் பாட தயாராக இருந்தோம். ஸோ ராஜு நல்லா பாடுவாப்புல. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கல, மைக்கு ஒர்க் ஆகலை. எங்கே போனாலும் ராஜு அவருடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செய்கிறாப்புல. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட், அதுவும் எரியாத இதில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்காப்புல. ஸோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு என்ன நான் காட்டுறேன். இந்த பக்கம் இவங்க பிரச்சனை என்னன்னே இன்னும் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, நல்லா இல்லாட்டியும் பிடிக்கிறதில்ல. அது வருதா, அது பாட்டு பாடி இருந்துச்சு, அதுவும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு கோளாறு பண்ணியே இருக்கானுவேன். அது இந்த மோட்டு பையன் இருக்கானே இவன், இந்த பேட்ச் ஒர்க்கால தான் அத்தனை பிரச்சனையும். இவன் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கான். நல்லா இருந்தால் கூட அவனுக்கு பிடிக்கிறதில்ல. அது பேட்ச் ஒர்க் பண்ணி ஆகணும் அவனுக்கு. ஐயா இங்கே பாருங்க, ஆப்பிரிக்கன் குரங்கு. ஆப்பிரிக்கன் குரங்கு ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கான். இல்லை இருக்கிறத வச்சு விடுங்கய்யா. சிக்கன் பார்பிக்யூக்கு சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சன்னு நெருப்பு தீ மூட்டியாச்சு, கரண்ட் போச்சு. டிஸ்கோ லைட் ஸ்டார்ட்ஸ்.
நாமளே இன்னைக்கு சுட போகிறோம் பார்பிக்யூ. மசாலாலாம் அவர் போட்டுட்டாரு. வைக்கிறது மட்டும் தான் நம்புவாங்க. கேட்டா போய் ஏத்தி கேட்டாங்க. சூப்பர் மக்களே, கேம்ப் ஃபயர்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ ஃபுட்டும் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பார்பிக்யூ இங்கேயே ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து சப்பாத்தி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சேன். மைனஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. ஓகே, நல்லா இருந்தது. மீதி காலையில் பார்ப்போமா? குட் நைட்.